மகா பெரியவா சரணம். பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது ஆகட்டும், ஒரு நாளின் நல்ல நேரத்தை செய்வதாகட்டும், அப்பொழுது குளிகை என்று ஒரு நேரத்தை குறிப்பிடுவார்கள். இந்த காலத்தில் என்ன செய்கிறோமோ அது தொட்டது துலங்கும், அதாவது நல்லதை செய்தால் தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குளிகை அப்படிங்கிற அந்த காலம், அந்த நேரம் எப்படி உண்டானது அப்படின்னா, அதற்கு ஒரு அழகான ஒரு விஷயம், அதற்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதாவது இலங்கை மன்னன் ராவணன், அவனுடைய மனைவி மண்டோதரி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையில் ராவணன் அசுரகுருவான சுக்கராச்சாரியரை சந்தித்தான். யாரால் வெல்ல முடியாதபடி வீரமும் அழகும் கொண்டவனாக என்னுடைய மகன் இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என யோசனை கேட்கிறான். அப்ப சுக்கராச்சாரியர் சொல்கிறாரா, கிரகங்கள் அனைத்தும் ஒரே ராசியில் இருக்கும் நேரத்தில் பிறந்தால் எல்லா சிறப்பும் கொண்டதாக குழந்தை இருப்பான் என்று சுக்கராச்சாரியர் சொல்லிவிடுகிறார். அப்ப ராவணன் சும்மா இருப்பான? உடனே வானில் சுழலும் கிரகங்களை பிடித்து சிறையில் அடைத்தான். எதற்காக அப்படின்னா, எல்லா கிரகங்களும் ஓரிடத்தில் இருக்கணும் அப்படின்னு. இப்ப ஒரே அறையில் இருந்த கிரகங்கள் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த சுக்கராச்சாரியார் தானே இந்த யோசனை கூறினாரு. அவர் எதற்கு இப்படி செய்தார்? ஏன்னா இப்படி செய்வதால் கிரகங்கள் இப்படி தடைப்பட்டால் உலகத்தினுடைய இயக்கம் தடைபடுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரசவ வலி மண்டோதரிக்கு வந்தாலும் குழந்தை பிறக்கல. இப்ப கிரகங்களுக்கு ஒரு பயம், இது தெரிஞ்சாலும் நம்மளை தண்டிச்சிடுவான் ஒரு ராவணன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம். சுக்கராச்சாரியார்கிட்ட எல்லாரும் ஆலோசிக்கிறாங்க. யாருன்னா ராவணன் முதலானவர்கள். அப்ப என்ன பண்றாராம் சுக்கராச்சாரியார், இந்த சிக்கல்ல இருந்து விடுபட வேண்டுமானால் கிரகங்களுக்கு இணையான ஒரு புதியவனை சிருஷ்டிக்க வேண்டும். அவன் உருவாகக்கூடிய அதே நேரத்தில் மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் நடந்தால் எல்லாம் நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எந்த நேரத்துல தான் சிறையில் இருந்த சனீஸ்வரத்தன் ஆற்றல் மூலம் ஜேஷ்டா தேவிக்கு மகன் பிறக்க செய்கிறார். அந்த புதல்வனுக்கு குலிகன் என பெயரிடுகிறார். குலிகன் பிறந்த நேரத்தில் மண்டோதரிக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இப்ப இந்த குலிகன் பிறந்தார் இல்லையா, இந்த நேரம் தான் குளிகை அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, இந்த ராவணன் கிட்ட இருந்து எல்லா கிரகங்களையும் இந்த குலிகன் பிறந்த உடனே விடுபட்டாங்க. அப்ப இந்த விடுபட்ட நாள் நடந்துச்சு இல்லையா, அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, அதனால அவங்க குலிகனை பாராட்டினாங்களாம். இப்ப நல்ல விஷயம் ஒன்று நடந்தது இல்லையா, அதற்காக. அப்ப தினமும் பகல்லையும் இரவிலையும் ஒரு நாழிகை நேரம் குலிகனுக்காக ஒதுக்கி கொடுக்கினர். அந்த நேரத்தை காரிய விருத்தி நேரம் என்றும், இதில் தொடங்கும் நல்ல செயல்களால் குடும்பமே செழிக்கும் என்று அவருக்கு வரம் கொடுத்தாராம் சுக்கராச்சாரியர். இப்படிப்பட்ட குளிர்ந்த தன்மையை கொண்டவன் தான் இவன். ஆக ஒவ்வொரு நாளிலும் நல்ல செயல்களை நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டவன். சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் குளிகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதனால தான் குளிகை நேரத்தில் நல்லதை செய்தால் தொட்டது துலங்கும் என்று கூறுகிறார்கள். மகா பெரியவா சரணம்.